வணக்கம். சில சமயம் ஒரு ஊரோட பேரே ஒரு பெரிய கதைய சொல்லணும் இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படி ஒரு புண்ணிய ஸ்தலம் தான். திருத்தேவனார்த் தொகை. கேக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? இந்த பேர்ல ஒளிஞ்சிருக்கிற அந்த தெய்வீக ரகசியத்தை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? வாங்க, இந்த கதையில நாமளும் பயணம் பண்ணுவோம். ஆமா, முதல்ல நம்ம மனசுல வர்ற கேள்வியே இதுதான். ஒரு கோவிலுக்கு போய் தேவர்களோட கூட்டம்னு எப்படி பேர் வைக்க முடியும்? ஒரு சபை, ஒரு கூட்டம்னு பேர் வருமா? ஆனா பாருங்க, இந்த கேள்விக்கான பதிலில தான் இந்த ஸ்தலத்தோட முழு மகிமையுமே அடங்கியிருக்கு. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கோவிலோட புராணம் எங்க தொடங்குதுன்னா, தேவர்கள் சந்திச்ச ஒரு மாபெரும் சோதனையிலிருந்து தான். அவங்களோட நம்பிக்கையே கேள்விக்குறியான ஒரு தருணம் அது. யோசிச்சு பாருங்க, வானுலகத்துல இருக்கிற தேவர்களுக்கே ஒரு கொடிய சாபம் வந்துருச்சு. அந்த சாபம் சாதாரணமானதல்ல. அவங்களோட சக்தியும் மன நிம்மதியும் மொத்தமா பறிச்சு அவங்களோட பெரிய துயரத்துல தள்ளிடுச்சு. இப்போ அந்த சாபத்திலிருந்து விடுபட வேற வழியே தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியாம தேவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. எங்க? சரியா இந்த புண்ணிய ஸ்தலத்துலதான். இங்க கூடி மகாவிஷ்ணுவ நோக்கி மனமுருகி ஒருமித்த குரல்ல கூட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அந்த திருப்புமுனை கட்டல்லு. தேவர்களோட அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு பதில் கிடைச்சது. அவங்களோட வேண்டுதல் வீண் போகல. இப்போதான் இந்த கோவிலோட பேருக்கான முழு அர்த்தமும் நமக்கு புரிய போகுது. கவனமா கேளுங்க. தேவர்களோட அந்த ஒருமித்த பக்திக்கு மனமிறங்கின மகாவிஷ்ணு சும்மா காட்சி கொடுக்கல. அவங்களுக்கு மத்தியில அவங்களுக்கே ஒரு தலைவனா, தெய்வநாயகனா வந்து நின்னார். அவங்க சாபத்தை நீக்கி அவங்களுக்கு அருள் புரிஞ்சார். இப்போ அந்த பேரை மறுபடியும் பாப்போம். திருத்தேவனார்த் தொகை. இதுல தொகை அப்படின்னா என்ன? ஒரு கூட்டம், ஒரு சபை. இப்ப புரியுதா? சாப விமோசனத்துக்காக தேவர்கள் எல்லாம் ஒன்னா கூடினாங்களே, அந்த கூட்டத்தை தான் இது குறிக்குது. சரி, அடுத்த வார்த்தை தெய்வநாயகன். இதுக்கு என்ன அர்த்தம்? தேவர்களோட நாயகன், அதாவது தேவர்களின் தலைவர். தேவர்கள் கூட்டமா கூடுன அந்த இடத்துல அவங்களுக்கு தலைவரா பெருமாள் வந்து நின்னதால அவருக்கு இந்த பேர் வந்துச்சு. அப்போ ரெண்டையும் சேர்த்து பாருங்க. தேவனார் தொகை அப்படின்னா தேவர்கள் கூடின அந்த சபைக்கு அவங்க தலைவர் வந்து தோன்றிய இடம். இதுதான் இந்த ஸ்தலத்தோட பேருக்கு பின்னாடி இருக்கிற அழகான ஆழமான கதை. எவ்வளோ துல்லியமா பொருந்தது பாத்தீங்களா? ஓகே, இப்போ கதை நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த புராணம் வெறும் கதையா மட்டும் இல்ல. அது எப்படி அந்த கோவில்ல சிலாரூபமா, ஒரு கல் சிற்பமா இன்னிக்கும் உயிர் போட இருக்குன்னு பாக்கலாமா? இங்க கோவிலுக்குள்ள போனீங்கன்னா மூலவர் யாரு? அதே தேவநாயக பெருமாள் தான். நின்ற திருக்கோலத்துல ரொம்ப கம்பீரமா காட்சி தர்றாரு. தாயார் பெயர் கடல் மகள் நாச்சியார். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, கருவறைக்கு மேல இருக்கிற கோபுரத்துக்கு பேரு தேவ விமானம். கோவில் குளத்துக்கு பேரு தேவ புஷ்கரணி. பாத்தீங்களா? எல்லாமே அந்த தேவர்களோட கதையை சுத்தியே அமைஞ்சிருக்கு. எவ்வளவு ஒரு அற்புதமான இணைப்பு! இந்த ஸ்தலத்துக்கு வெறும் புராண முக்கியத்துவம் மட்டும் இல்லங்க. நம்ம 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தரான திருமங்கை ஆழ்வார் இந்த கோவில மங்களாசாசனம் செஞ்சிருக்கார். அதாவது அவரோட பாசுரங்களால பாடி புகழ்ந்திருக்கார். இதனாலேயே இந்த கோவில் வைணவர்களோட 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணா மதிக்கப்படுது. இது இந்த இடத்தோட ஆன்மீக பெருமையை இன்னும் பல மடங்கு உயர்த்துது. சரி, இப்போ கதை கேட்டோம், கோவில் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த புராணத்துல இருந்து நம்மளோட இன்னைய வாழ்க்கைக்கு எடுத்துக்க வேண்டிய செய்தி என்ன? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யோசிச்சு பாருங்க, இதோட மைய கருத்து என்ன? தனித்தனியா போராடும்போது ஒரு தீர்வு கிடைக்காது. ஆனா எல்லாரும் ஒரே நோக்கத்தோட ஒன்னா சேரும்போது ஒரு தெய்வீக தலைமையே உருவாகும். தேவர்களோட அந்த கூட்டு பக்தி தான் பெருமாளையே அவங்க தலைவனா வரவழைச்சது. ஒற்றுமையோட வலிமையை இதைவிட அழகா சொல்ல முடியுமா? இந்த கதையை நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வியே கேக்குது. நம்மளோட சொந்த வாழ்க்கையில, நம்ம குடும்பமா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இல்ல நம்ம சமூகம், இப்படி எந்த கூட்டங்கள் நமக்கு கஷ்டமான நேரத்துல ஒரு பெரிய பலமா, ஒரு வழிகாட்டியா இருக்கு? யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே போல ஒரு தெய்வீக பயணத்துல உங்களை சந்திக்கிறேன். கோவிந்தா கோவிந்தா.